உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். வாயில திறந்து இயேசுவை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம் ஒருத்தர் அல்ல தேவனுடைய பிள்ளையே நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
அவர்கள் குடிக்கும் நடத்துக்கும் பார்க்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய உன்னதமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை உண்மையே ஆராதிப்பேன். ஆண்டவர் நம்மை உருவாக்கினது நோக்கமே இந்த ஜனத்தை ஆராதிக்கும்படியாக அனுப்பிவிடு என்று சொன்னது போல இந்த காலை வேலையை நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளையே, எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை சுதான் அவரை சுதான் அவரை சுதான் அவரை சுதான். இந்த வருடம் துவக்கி இந்த 12 மாதம் வரை அவன்தான் நம்மை நடத்தி வந்தார். அவன்தான் நம்மை போஷித்து வந்தார். நம் கண்ணீரை பிடித்து நம் கரங்களை பிடித்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். வாய்கள் திறந்து அவரை சுதான் அவரை சுதான் அவரை சுதான் அவரை சுதான். நான் கண்டது போதெல்லாம் என் கருத்து வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் கருத்து வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. அவரை சுதான் அவரை சுதான் அவரை
நாம் போட்டு போன நேரமெல்லாம், நாம் பலவீனப்பட்ட நேரமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்திய தேவன், நம்மை பலப்படுத்திய தேவன், நம்மை வழி நடத்தின தேவன், தேவனை தான் நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். எல்லா வாயில திறந்து ஒரு ஆராதனை மகிமையின் பிரசனத்தை உணர்ந்து அன்பை நினைத்து நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். பிள்ளைகளே, அவரை உயர்த்த வேண்டும். அவர் வாழ்க்கையில அவர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உங்களை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உங்களை விட ஏதும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவரை பார்த்து உங்களை விட யாரும் இல்ல, சொத்து என்று சொல்லிக்கொள்ள உங்களை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, இயேசுவே. தன்னை உணர்ந்து உணர்ந்து இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உங்களும் புகழால் நான் சுகமானேன், உம் வாசலினால் நான் தேனானேன். உங்களும் புகழால் நான் சுகமானேன், உம் வாசலினால் நான் தேனானேன், நான் தேனானேன், நான் தேனானேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. உம் கிருபையினால் நான் திளைத்துக் கொண்டேன், உம் ஆசையினால் நான் திளைத்துப் போனேன். உம் கிருபையினால் உம் பாசத்தினால் நான் திளைத்துப் போனேன், நான் திளைத்துப் போனேன், நான் திளைத்துப் போனேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, அவரை பார்த்து சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்தால் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்தால் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே, தன்னை உயர்த்தி அவர்தான் நமக்கு அவர்தான் எல்லாமே
சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உன்னை விட யாரும் இல்லை. சொத்தி என்று அள்ளிக்கொள்ள உன்னை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள இயேசுவை விட உன்னை விட யாரும் இல்லை. சொத்தி என்று அள்ளிக்கொள்ள உன்னை விட வேறும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி அவருடைய அன்பை சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய அன்பை நாம் ருசிப்போம் என்றால் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். இது பாடலாக அல்ல, நிஜமான ஒரு வார்த்தை. வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான ஒரு காரியம். அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார் இல்லையா? தேவனுடைய செய்திகளின் கர்த்தருடைய நிழலுக்குள்ளாக வந்த நீ நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். எல்லா கண்களை மூடி அர்ப்பணிப்போடு அவர் எவ்வளவு மகிமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில எல்லா கண்களை மூடி அநேக பல தேவைகளோடு இருக்கிற அநேக வேதனையோடு நாம் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். அவர் மேலுடைய எல்லா பாரங்களையும் வைத்து விட தேவனுடைய பிள்ளையே, நீதி மாட்டை ஒருபோதும் அவர் தள்ளாட விடுவதே கிடையாது. தள்ளாட விடுவதே கிடையாது. எல்லா கண்களை மூடி அர்ப்பணிப்போடு இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார். இடத்திலேயே எல்லா கண்களையும் மூடி சிந்தனைகளை ஆண்டவருக்கு முன்பாக திருப்பு. மகிமை ஆண்டவர். எல்லா கரங்களை உயர்த்தி உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. Yes,
மூடுமையா வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காமையா வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காமையா போதையால் என்னை மூடுமையா இயேசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா உந்தன் அடிமை காணையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா உந்தன் அடிமை காணையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா உமது ஜனங்கள் உன்னில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு உயிர் மீட்சி நமக்குள் வந்தாதான் சபை உயிர் மீட்சி அடைய முடியும். நம்மள தேவன் சபைகள் உயிர் மீட்சி அடையும். அதிகமாய் நேசிக்கிறதுனால பரிசுத்தமான பிரச்சனை சபைகள் உயிர் மீட்சி அடையும். முதலாவது எங்களை நீர் உமக்குள் நாங்கள் பலனடைய முடியாது, உண்மையிலே நாங்கள் காணப்பட முடியாது, எங்களுக்குள்ளும் வார்த்தையின் வல்லமை கற்க முடியாது, எங்களை உருமாற்றும்படியாக கடைசி காலங்களிலே வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதமான கிரியைகளை நடத்த தேசம் முழுவதுமாக ரட்சிப்பினாலே தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படுகிறது. அதிலே வரக்கூடிய நாட்களிலே காணப்படுகிற இயற்கையின் பேரழிவு கடந்த நாட்களிலே எத்தனையோ விதமான அழிவுகள் நாசம் மோசங்கள் வந்த போது நீ சென்னையை காப்பி ஜனங்களை நீ காத்துக்கொண்டு அதுவே மீண்டுமாக புயல் உருவாகுது. அதுவே அது தமிழ்நாடும் சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனால பலத்த மழைகள் மீண்டுமாக இதனால உண்டாகிற சேதங்கள், உயிர்நாச மோசங்கள், அதனுடைய பொருளாதார நஷ்டங்கள், அதனுடைய கொள்ள நோய்கள், எல்லா தீமைகளுக்கும் தேசத்தை பாதுகாக்க சபையாக நாங்கள் பாதுகாக்க பெரிய காரியங்களை செய்தது வழிநடத்தி ஆட்சி இணையத்தை நாமத்தால் சங்கீதம் சொல்வது
சங்கீதம் 9. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவனே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். உலகத்தில் தோன்றும் உலகத்தை உருவாக்கும் நீரே அநாதியாக என்றென்றும் தேவனாய் இருக்கிறீர். நீ மனுஷரை நெற்றுமையாக்கி மனுபுத்திரரை தூங்குதல் என்றீர். உன் பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ஆச்சாமம் போலும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு உத்தரிக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லு கோப்பால் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தகர அவர்களை உமக்கு முகத்தை வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கரையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்த மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவராகும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்கு பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே திருவிழாவில் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒரு கிரியையும் அது ஊழியக்காரருக்கும் அது மகிமை ஒரு பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் கிரியை எங்களுக்கு இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்து. ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கும். அல்லேலூயா. ஒன்பதாவது வசனமும் 10வது வசனமும் இது ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். அல்லேலூயா. முக்கியமான ஒரு ஜெபம். இதுல எல்லா வசனங்களும் ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா இந்த வசனத்தை நாம் இன்னைக்கு வாசிக்கலாமா? எங்கள் கதையை போல் வருஷங்கள் கழித்து போட்டோ 70 வருஷம் வெள்ளத்தில் 80 வருஷமா இருந்தாரு. அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். என்ன பண்ணுங்க, இங்க ஓடி பறந்துக்கிறாங்க. சங்கீத தியானம் மகன் எத்துவா கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தை நீர் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் எங்களோட பேசுகிறார். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்வது நல்லது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானத்துல எடுத்துக்கொள்ளும் போகிற சங்கீதம் 90வது சங்கீதம் 90:15. தியானிக்க போறோம். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான எங்களை மகிழ்ச்சியாற்றோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆரம்பிச்சதுல இருந்து அநேக பாடுகள், அநேக இழப்புகள், அநேக காரியங்களை நம்ம பண்ணுவோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக்கணும். அல்லேலூயா. இது மோசேயோட ஜெபம். இது சிறுமை என்பது
சிறுமை என்றால் என்ன தெரியுமா? மற்றவர்கள் முன்பு நம்மை என்ன பண்றது, அற்பமா என்ன பண்ணுவாங்க, எண்ணுவதுதான் சிறுமை. எழுவியா, அதாவது அற்பமாய் நடத்துவது, அது பேர் தான் சிறுமை. துன்பம்னா ரெண்டு காரியத்தை இதுல மோசே சொல்றாரு. ஒண்ணு சிறுமை, ரெண்டாவது துன்பம். துன்பம்னா என்ன? மற்றவர்களால நம்ம கடினமாய் நடத்தப்படும் போது நம்ம என்ன பண்றோம், இருதயம் ஒடுக்கப்படுகிறது, அது துன்பம் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கருத்தை மோசே என்ன பண்றாரு, ஏறெடுத்தார். அவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் சிறு வயதுல இருந்தே எப்படிப்பட்டவராக இருந்தாரு, ரொம்ப சிறுமையையும் துன்பத்தையும் அனுபவித்தவர் தான் இருந்தாரு. இந்த செபத்தை அவர் தரக்காக மாத்திரம் ஏறெடுத்திருக்க மாட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் என்ன பண்ணிருப்பாரு, ஏறெடுத்திருப்பாரு. அல்லேலூயா. அவரோட சிறு வயதை பாத்தீங்கன்னா அவர் பிறந்ததுல இருந்து அவர் யாருக்கிட்ட தான் வளர்ந்தாரு, பார்வன் குமாரத்தி இடத்துல தான் அவர் வளர்ந்தாரு. பார்வன் குமாரத்தில இருந்து அவர் வளரும் போது அவங்க, அதாவது பார்வன் குமாரத்தி வளர்க்கும் போது வளர்ப்பு மகன் தான். ஆனா பார்வன் என்ன பண்ணிருப்பாங்க, ராஜாவா ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, சொந்த மகனும் வளர்த்திருப்பாங்க. அப்ப வளர்ப்பு மகன் அவர் எப்படி வளர்த்திருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அவரை என்ன பண்ணிருப்பாங்க, சிறுமைப்படுத்தி இருப்பாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சிறுமைப்படுத்தி இருப்பாங்க, துன்பப்படுத்தி இருப்பாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் எகிப்துல அடிமைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த அடிமை காலத்தை அவர் என்ன பண்ணிருப்பாரு, பார்த்திருப்பாரு. தன் ஜனம் துன்பப்படுவதையும் தன் ஜனம் வேதனைப்படுவதையும் அவர் பார்த்து கொண்டே வளர்ந்திருப்பாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்ன பண்ணுங்க, எங்களை சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க ஏன் நடக்கிற துன்பத்தை அனுபவிக்காம, மோசே அதாவது யோசேப்பு அங்க போயிருக்கும் போது, அதாவது என்ன சொல்றது, அந்த இடத்துல கானானுல ஒரு பஞ்சம் வந்தது நிமித்தம் அங்க எங்க போனாங்க, எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போய் அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களா, பெருகி போயிட்டாங்க. அந்த பெருகி போனதை பார்வோன் ராஜா பார்த்துட்டு என்ன பண்ணாரு, இந்த ஜனங்க தனக்கு என்ன பண்ண கூடாது, நம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்ப கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களா, அடிமைப்படுத்தினாங்களாம். அடிமைப்படுத்துறது நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்க, வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல 9-14 வசனத்துக்கு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிடம் ஏராளமானவர்கள் பலத்தவருமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், அந்த நம்ம ஜனத்தை அடிமைத்தனப்படுத்தினாங்களாம். அடிமைத்தனப்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, செங்கல் செய்யணும், வயல்ல சகல வேலைகளை செய்வதிலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கடினமா நடத்தினாங்களாம். அவங்கள கடினமா நடத்துற நிமித்தம் அவங்க தன்னுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கு, சகல வேலையில அவர்களுக்கு அவர் ஜீவனை கஷ்டமாக்கினாங்களாம். அப்ப அவங்க சாகந்த மேலு அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கஷ்டப்பாக்கி இருக்கிறாங்க. அப்ப அநேக நேரங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிருக்காங்க, சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, துன்பப்படுத்தப்பட்டாங்க, துயரத்தையும் கொடுமையால் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அதனாலதான் அவங்க அந்த ஜீவனை கசப்பா எண்ணினார்களாம். நம்முடைய பாஷையில அப்படின்னா என்ன, வேலை செய்யறது நம்ம என்ன பண்ணலாம், செத்து போலாம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அவங்களை கொடுமையாய் அவங்க என்ன பண்ணாங்களா, நடத்தினாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியா என்ன பண்ணாங்க, அவங்களை நடத்தினாங்க. 3 விதமா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க நடத்தினாங்களாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எகிப்துல அவங்க என்ன பண்ணாங்க, அடிமைப்படுத்தினாங்க. அடிமைப்பட்டவங்களாய் அவங்க என்ன பண்ணாங்க, காணப்பட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அவங்க எந்த பாதையில அவங்க கடந்து போனாங்கன்னா, வனாந்தர பாதையில அவங்க என்ன பண்ணாங்க, கடந்து போனாங்க. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக பெரிய பெரிய ராஜாக்களோட யுத்தம் செய்கிறவங்க அவங்க காணப்பட்டாங்க. அல்லேலூயா. இப்படி அவங்க நடந்து போன பாதைகள் எல்லாம் எப்படியாதான் இருந்தது,
துன்பமோ துயரமோ கரடு முரடாகவோ அநேக நேரத்துல அவங்க சோர்ந்து போனவங்களை காணப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் மோசே என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் என்ன பண்ணுங்க, துயரத்தை சந்தித்த நாட்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களை சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குன்னு சொல்லி அவர் ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் எப்படி அவரு மகிழ்ச்சிக்குள்ளாக அவரு நடத்தினார் என்பதை குறிச்சுதான் நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பாத்தீங்கன்னா அவரு எப்படி நடத்துறாரு, முதலாவது ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல காணப்பட்டாங்க. அல்லேலூயா. வசனம் எழுதப்பட்டிருக்கு யாத்திராகமம் 1:13 வசனத்துல, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அல்லேலூயா. அவங்களை கொடுமையா அவங்களை என்ன பண்ணாங்க, வேலை வாங்கி அவங்களை அடிமைத்தனப்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்ல, நான் முன்னமே சொன்னேன், அவங்க சீவரை அவங்க என்ன பண்ணாங்க, கசப்பா என்ற அளவுக்கு அவங்களை நடத்தினார்கள். அல்லேலூயா. சில காலம் இந்த எப்படிதான் போகுது, இந்த துன்பத்தின் பாதையில தான் அவங்க கடந்து போறாங்க. கடந்து போயிட்டே இருக்கும் போதுதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு யாத்திராகமம் 2:23 வசனத்துல, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பெறணும் என்பதை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேவ சமூகத்துல முறையிட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப ஜெபித்து கொண்டிருந்தாங்களா. அதாவது வசனம் எழுதப்பட்டது, அவங்க பெருமூச்சின் சத்தத்தை என்ன பண்ணாரு, ஆண்டவரை கேட்டாரா. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, அடிமை தனத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி அவங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆண்டவர் என்ன பண்றாரு, நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால வசனம் எழுதப்பட்டிருக்கு யாத்திராகமம் 3:7-8 வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் படுகிற வேதனை என்ன பண்றேன் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தும்படிக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு. அல்லேலூயா. முதலாவது அவரு இறங்கிட்டார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாத்திராகமம் 12:41 வசனத்துல, வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசித்து இருப்போம், ஆனா இதோட ஆழத்துக்கள் என்ன பண்ணிருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாய் விற்கப்பட்டு வரும்போது என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், எகிப்துக்கு வந்தாரு. அல்லேலூயா. வசனம் அங்கங்க என்ன பண்றது, கர்த்தர் மோசேயோட யோசேப்போட இருந்தார். யோசேப்போட இந்த சிறையில இருக்கும் போது யோசேப்போட இருந்தார். அப்பவே என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா பின்னாடி நடக்க போது யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இந்த 430 வருஷம் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்க போறாங்கன்னு யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்பவே என்ன பண்ணிட்டாரு, அல்லேலூயா, அவரு கடந்து வந்துட்டாரு. கடந்து வந்ததுனால வசனம் எழுதப்படுது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே என்ன பண்ணிட்டாரு, ஜனத்தை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அடிமைத்தனத்துல நான் காணப்படுறேன் ஆண்டவரே, பாவத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறவங்கள இருந்தாலும் சரி, வியாதியின் அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, விடுவிக்கிற தேவனா இறங்கி வந்து என்ன பண்ண போறாரு, நான் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்த போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வனாந்திரம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில வனாந்திரத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வருஷத்துல அநேக கண்டிருப்போம். அதாவது வசனம் எழுதப்பட்டிருக்கு யாத்திராகமம் 15:22-27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்களான்னா, வனாந்திரத்துல ஜனங்கள் நடத்தப்படும் போது 3 நாள் என்ன இல்லையா, தண்ணி இல்லாம நடந்திருக்காங்க, தண்ணி குடிக்காம. இப்ப தண்ணி கிடைக்காததுனால அவங்க ரொம்ப
குடிச்சாங்களாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல என்ன கிடைச்சது? தண்ணி கிடைச்சது. அந்த தண்ணி எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. அல்லேலூயா. அதுக்கு அவங்க பேர் என்ன வச்சாங்க? மாறான்னு வச்சாங்க. அல்லேலூயா. அப்ப கஷ்டத்து போய் தான் ஆண்டவரே இந்த வனாந்தர வாழ்க்கையில என் வாழ்க்கை கசப்பா இருக்குன்னு சொல்லி அல்லேலூயா இருதயத்துக்குள்ள அங்கலாய் திருப்பீர்களானா மாறாவே அல்லேலூயா ஆண்டவர் என்ன பண்ணப்படுறாரு? தித்திப்பாய் மாற்றி நம்மை மகிழ்ச்சிக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. அவர் சொல்றாரு உபாகம் 31 10-12 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பாழான நிலத்திலும் உளியிடுதலுள்ள பெருமையான அகாதத்திலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்கதான் நம்மளை கண்டுபிடிச்சாரா? வனாந்தரத்துலதான் அவர் நம்மள என்ன பண்ணாரா? கண்டுபிடிச்சார். வனாந்தரத்துல உனக்கு யாருமே இல்ல, அல்லேலூயா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே சொல்லி இருக்கிற அந்த சமயத்துலதான் அவர் என்ன பண்ணாரா? நம்மளை கண்டுபிடிச்சாரா? அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தலினார் சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. பாகம் 31 இல்ல 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. அல்லேலூயா. யார் நம்மளோட இல்ல? அந்நிய தேவனும் இல்ல, நம்ம நடத்தவங்க நம்ம கூட இருந்தவங்களும் நம்ம கூட இல்ல, நம்ம கூட பழகினவங்களும் இல்ல, உறவினவங்களும் இல்ல, யாருமே இல்லாத அந்த வனாந்தரத்துல அவர் என்ன பண்ணாரு? நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துல அவர் நடத்தி என்ன பண்ணாரு? மாறாவின் தண்ணீரை, கசப்பா இருந்த மாறாவின் தண்ணீர் அவர் என்ன பண்ணாரு? மதுரமாய் அவர் மாற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏரிக்கு வராங்க. அங்க 12 நீரூற்றுகளை ஆண்டவர் தந்து அல்லேலூயா 70 பேச்சு மரங்கள் அங்க இருந்துச்சான். அப்ப ஆண்டவர் எப்படி நடத்தினார்? இப்படியே அவங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தினார். அல்லேலூயா. ஒரு தண்ணி தானே கசப்பு. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்து எத்தனை நீரூற்று? 12 நீரூற்றுகளை கொடுத்து அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக அவர் நடத்தினார். அல்லேலூயா. அடுத்தது 3வதா பாத்தீங்கன்னா, கானானுக்கு போகிறதுக்கு முன்பு பெரிய ராஜாக்களோட அவர்கள் போராட வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் அல்லேலூயா நாம பரம கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி அநேக பாவ போராட்டங்களோட நம்ம என்ன பண்ண வேண்டியது? போராட வேண்டியதா இருக்கு. உலகத்தோட போராட வேண்டியதா இருக்குது. எல்லா நேரங்களும் அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளோட இருந்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. எரேமியா 31 19-20 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினர்கள் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு ஊக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கடந்து போகும்போது அல்லேலூயா அவங்களுக்கு அநேக நமக்கு விரோதமாய் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்களானா, கர்த்தர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா. நீ கடந்து போகிற பாதையெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளோட இருக்கிற நீ துக்கித்து புலம்பி கொண்டு இருக்கிறதையோ நான் நிச்சயமாய் கேட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க தேவ சகோதரர் எப்படி இருக்கலாம், ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் அநேக சிறுமையை பார்த்துட்டேன்ப்பா, அநேக துன்பத்தை கண்டுன ஆண்டவரே, அநேக இழப்புகளை நான் கண்டுன ஆண்டவரே, அப்பா வருகிற வருஷம் எனக்கு எப்படி இருக்குமா தெரியல, நீங்க என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துங்கன்னு சொல்லி செபித்து இறைப்பீர்களானா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மகிழ்ச்சிக்குள்ளாய் நம்ம என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதத்தை கர்த்தர் இந்த வசனத்தை திரும்ப நம்ம சுதந்திரிக்கலாமா? நீங்க ஒரு வசனம் சொல்றது ரொம்ப 10:10 நீங்க பார்த்தீங்கன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்
ரட்சிப்பு உண்டாகும். வாயினாலே அறிக்கப்படாது. வாயினாலே அறிக்கை. எதை இருதயத்துல விசுவாசிக்கிறேனோ வாயிலே அறிக்கை பண்ணும்போது அது நமக்கு உண்டாகும் இல்லையா? இந்த வசனம் அங்கே நம்ம 9ஆம் இருக்கிற 15ஆம் வசனத்துல பேசுறாங்க. தேவரே, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் சுந்தத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஜபமாக கட்ட ஏற்றுக்கொண்டபடினாலே நன்றே கஷ்டத்துல துன்பங்கள் வேதனைகள் அதை மாற்ற தேவன் நம்மளாக தேவனோடு கூட முகமுகமாக பேசின ஒரு தேவன் சொன்னா மோசே. அவருடைய ஜபம் எப்படி பாருங்க. கொஞ்சம் தேவ பிரசன்னத்துல இருந்தாலே நமக்கு முகமுகமா பேசுறான். இவனை போல ஒருத்தன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவராக சாட்சி பெறான். ஆனா அவனுடைய ஜபம் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். 430 வருஷம் அடிமைத்தானம் ஆத்மதான் முக்கிய ஆண்டவர் சொல்ற. ஆதியாகமம் 15:13 நீங்க பாருங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களாலே 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆபதம் காலத்தை பாருங்க, மோசையின் காலத்தை பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்ன சொல்றாரு? தேவன் சகலத்தை அறிந்தவர். தேவன் சகலத்தை அறிந்தவர். நமக்கு சொல்றாரு, இதே வருஷம் கர்த்தருக்கு சித்தமானா போகும். ஆனா இந்த வருஷத்துக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, கர்த்தர்கள் அல்ல, மதுரமான ஆசீர்வாதங்களோடு முன்னோட்டம்னா மகிழ்ச்சி ஆசீர்வாதம் நிறைய பேர் மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறாங்க. அன்னாட மகிழ்ச்சி அதிகாரி நிறைய பரிசுத்தவாட்டிகள் நிறைய இருக்காங்க. நாமளும் யாருன்னா இந்த பரிசுத்தவாட்டிகளோடு நம்மையும் கட்ட ஆசீர்வதிப்பார். நிறைய புதன்கிழமை கவர்மெண்ட் உருவாக்க கூட்டம் பங்கெடுங்க, ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் இருக்கு. ஏழைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நாட்கள் கிடையாது. சபைக்கு தரிசு ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கிற வழக்கம் தேவைகள் நிறைய தேவைகள் நிறைய இருக்கு. உதாரண குணமுள்ளவர்களாக இருந்து கருத்தை ஆண்டவர் நற்கிரியைகளை தொடங்கினவர் அது முடிகிறவங்க அவர் நடத்துவார். கொடுக்கிற காலகட்டத்துல கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொல்லலாம். காலங்கள் கடைசி கொடுக்கிற ஒண்ணு பேசணும் கிடையாது. இதுல உங்கள் கருத்து தான் இருக்கு. ஒரு வாரம் தான் இருக்கு. இதுல தொடர்ந்து நமக்கு கிறிஸ்துமஸ் முடிஞ்சவுடன் 3 நாள் நமக்கு உபவாச கூட்டம் இருக்கு. இதற்காக இப்பவே ஜெபம் பண்ணுங்க.
அதுல ஒரு நாள் சாபத்தை முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவ ஆசீர்வாதத்துக்கு பிரவேசிக்கும்படியாக ஏன்னா கர்த்தர் எனக்கு அந்த காரியங்களை தொடர்ந்து அதிகமான ஜெபத்துல வச்சு நீங்க ஆயத்தப்படுங்க. நடிகர்கள் சாட்சி